வணக்கம். நான் தமிழன்பன். இன்று அதிகாலையில் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்துள்ளது. அவரை கைது செய்து மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வழக்குரைஞர் கூட அவரை சந்திக்க அனுமதி தராமல் விசாரணை போய்கொண்டிருக்கிறது என்று செய்திகள் சொல்கின்றன. எதற்காக இந்த கைது என்று பார்த்தால், தூத்துக்குடியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களை அவர் ஒருமையில் பேசிவிட்டார், எலும்பை உடைத்து விடுவேன் என்றெல்லாம் பேசிவிட்டார் என்று கூறி அது குறித்து தவேகாவினர், அதாவது விஜய் கட்சியினர் அளித்த புகாரின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பேச்சு குறித்து அக்கட்சியினர் புகார் தெரிவித்தார்கள். அதற்காக அவரை கைது செய்ய காவல்துறையினர் முயல்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வந்தபோது, நான் இதெல்லாம் ஒரு செய்தியா என்று அதை கடந்து போய்விட வேண்டும் என்றுதான் நினைத்தேன். இன்று அதிகாலையில் அவர் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி வந்தபோதும் கூட, ஒருமையில் பேசினால், மேடை நாகரிகம் இல்லாமல் பேசினால் இப்படித்தான் நடக்கும், அதை அவர்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் இது தொடர்பாக பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவை படித்த போது, இப்படி அநாகரிகமாக பேசுகிற அவரை கைது செய்தது முற்றிலும் சரியான செய்தி. சட்டமன்றத்தை கூட்டினால் உங்கள் எலும்பை உடைப்பேன் என்று விஜய் குறித்து அவர் பேசியிருப்பது கொஞ்சமும் நாகரிகமானது அல்ல. இதை அந்த கட்சி தலைவர் கண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் பதிவு வெளியிட்டிருந்தார். சட்டமன்றத்தை கூட்டினாலேயே எலும்பை உடைப்பேன் என்று ஒருவர் பேசுவாரா என்று பொது அறிவு நமக்கு வேலை செய்தது. வள்ளுவ ஆசான் சொன்னபடி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கேற்ப இணையத்தில் தேடி அவருடைய பேச்சை முழுமையாக கேட்டேன். அவருடைய பேச்சில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களை எங்கே உங்க அப்பாவை காணோம் என்று ஒரு குட்டி கதையின் மூலம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் விமர்சித்ததை குறித்து அவர் கடுமையான எதிர்வினையாற்றியிருந்தார். அவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவரை பற்றி இப்படியா புறம் பேசுவது, ஒரு முதலமைச்சர் பதவிக்கு இது அழகா, இப்படியெல்லாமா ஒரு முதலமைச்சர் பேசுவார் என்கிற ஆவேசத்தில் அவர் பேசியிருக்கிறார். அந்த பேச்சு முழுக்க அப்படித்தான் இருக்கிறது. அதற்கு அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சீனிவாசன் அவர்கள் தோற்கடித்தார். திமுகவை சேர்ந்த சீனிவாசன் அவர்கள் காமராஜர் அவர்களை தோற்கடித்தார். அப்பொழுது அனைவரும் படிக்காத காமராஜை படித்த சீனிவாசன் வெற்றி கண்டார் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருந்த பொழுது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படித்த சீனிவாசன் என்று காமராஜரை உயர்த்தி பிடித்து சீனிவாசனை அதற்கு கீழே வைத்துத்தான் பேசினார். அதாவது நேரடி எதிர்கட்சி, காங்கிரசினால் பல சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற கட்சி என்றாலும் கூட பெருந்தலைவரின் புகழுக்கு இழுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அண்ணா அவர்கள் அப்படி சொன்னார் என்று மார்க்கண்டேயன் அவர்கள் அவருடைய பேச்சில் குறிப்பிடுகிறார். அதோடு இன்னொன்றையும் சொல்கிறார். 1996ஆம் ஆண்டு தேர்தலில் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் தோல்வியுற்றார். அவரை சுகவனம் என்கிற அறிமுக வேட்பாளர் வெற்றி கண்டார். அது குறித்து செய்தியாளர்கள் கேட்கும்போது கூட, யானையின் காதில் புகுந்த எறும்பு என்றுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார். நாசுக்காக அவர் சொல்லிவிட்டு சென்றார். அதாவது ஜெயலலிதாவை யானை என்கிற அளவிற்கு அவர் உயர்த்தித்தான் பேசினார். அப்படி எதிர்கட்சிகளையும் எதிர்கட்சி தலைவர்களையும் மதிக்கிற பாங்குடைய நம்முடைய கட்சி, நம்முடைய தலைவரை நேற்று வந்த முதலமைச்சர் இப்படி பேசுவதா என்கிற ஆவேசத்தில் அவர் பேசுகிறார். அதோடு அவர் உங்களை நான் சட்டமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறோம் என்றும் சொல்கிறார். சொல்லிவிட்டு கூடவே இன்னொன்றையும் சொல்கிறார். சட்டமன்றத்தை பூட்டுவேன் என்று சொல்கிறார்கள். சட்டமன்றத்தை பூட்டினால் பூட்டினவன் எலும்பை உடைத்து வெளியே அனுப்புவோம் என்று அவர் பேசியிருக்கிறார். இது முதல்வர் விஜய் அவர்களை குறித்த பேச்சா என்று கேட்டால் நேரடியாக அப்படி சொல்ல இயலாது. சட்டமன்றத்தை பூட்டுவோம் என்றால் பூட்டினவன் எலும்பை உடைப்போம் என்று அவர் சொல்கிறார். அதற்கு பூட்டினவன் ஒரு அவை காவல்காரராக இருக்கலாம், அல்லது சட்டப்பேரவை தலைவராக இருக்கலாம். அவர்கள்தான் அதுக்கான உத்தரவை பிறப்பிக்க முடியும். எப்படி இருந்தாலும் இந்த பூட்டினவன் எலும்பை உடைப்பேன் என்கிற
ஒரு அடிதடி போக்குக்கான பேச்சு எப்பொழுதுமே ஏற்கத்தக்கது அல்ல. ஆனால் ஒரு முதலமைச்சர் அவர்களே சட்டமன்றத்தில் பேசும் பொழுது என்ன பேசு பேசு என்கிறார்கள், பேசினால் ஓடி போய் விடுகிறார்கள், ஓட்டம் எடுத்து விடுகிறார்கள். அடுத்த முறை பேசும் பொழுது பேரவைத் தலைவர்கள் அவரிடம் சொல்லி ஒட்டுமொத்த கதவையும் பூட்டி வைத்து விட்டுத்தான் பேச வேண்டும், அப்பொழுதுதான் என் பேச்சை அவர்கள் கேட்பார்கள் என்று சட்டமன்றத்தில் பேசினார். அதாவது அவருக்கு சட்டமன்ற நடவடிக்கைகள், சட்டமன்ற மாண்பு குறித்து எதுவும் தெரியவில்லை என்பது ஒரு கவலைக்கிடமான விஷயம். அது தெரியாமல் தான் அவர் அவ்வாறு பேசுகிறார். எதிர்கட்சிகளுக்கான வெளிநடப்பு என்பது எதிர்கட்சிகளுக்கான உரிமை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி செய்கிற அல்லது பேசுகிற விஷயங்கள் சரியில்லை என்றால் அதை வெளிப்படுத்துவதற்கு, மக்களிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு உள்ள சட்டப்பூர்வமான உரிமை தான் வெளிநடப்பு என்பது. வெளிநடப்பு என்றால் வெளியில் போய்விட்டு திரும்பவும் அடுத்த நிகழ்வுக்கு உள்ளே வந்து விடுவார்கள். இது இயல்பாக நடக்கிற ஒரு சட்டப்பூர்வமான நடைமுறை. இந்த நடைமுறை தெரியாமல் ஓடி விடுகிறார்கள் என்று அவர் ஆவேசமாக பேசினார் விஜய் அவர்கள். அவருக்கு அவருடைய பேச்சு, அவர் பொதுவாக ஒரு உரையை முழுமையாக தயாரித்து அதை நன்றாக படித்து மனப்பாடம் செய்து அதை எப்படி ஒப்பிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை பயிற்சி எடுத்து கொண்டு வந்துதான் பேசுகிறார். அப்படி இவ்வளவு சிரமப்பட்டு நாம் ஒரு உரையை தயாரித்து மனப்பாடம் செய்து வந்து ஒப்பிக்கும் பொழுது அதை கேட்காமல் இவர்கள் போகிறார்களே என்கிற ஒரு கோபம் அவருக்கு இருக்கிறது. அது முறையற்ற கோபம். ஒரு முதலமைச்சர் பேசுவதை எல்லாம் எல்லோரும் கேட்டுவிட வேண்டும் என்கிற ஒரு இது கிடையாது, கட்டாயம் கிடையாது. சட்டப்பூர்வமாக எதிர்கட்சிகளுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் அவர்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள். அது புரியாமல் ஒரு முதலமைச்சரே பேசுகிறார். அடுத்த முறை பேசும்போது ஒட்டுமொத்த கதவுகளையும் இழுத்து பூட்டிவிட வேண்டும் என்று பேசுகிறார். அவர் இன்னமும் ஒரு திரைப்பட நடிகராகவே இருக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. ஏனென்றால் திரைப்படத்துறையில் சொல்வார்கள், அந்த படம் பிடிக்கலன்னு பாதியில் எந்திரிச்சு போறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு அப்போ இப்போ கதவை சாத்தி வச்சிருங்க, கதவை பூட்டி வச்சிருங்க, யாரும் வெளியில போக முடியாத மாதிரி கதவை பூட்டிட்டு படத்தை போடுங்க என்க பேச்சுவார்த்தைகள் திரையரங்க வட்டார நடத்தல் மிக இயல்பாக நடக்கக்கூடியது. அதிலும் அதாவது திரைப்பட வெளியீட்டுக்கு முன்பாக ப்ரிவியூ ஷோ என்று சொல்வார்கள், சிறப்பு காட்சிகள் திரையிடுதல் நடக்கும். அப்படி நடக்கும் போதே பலர் பாதியில் எழுந்து வெளியே போவார்கள் என்பதால் கதவை பூட்டி விட்டு படத்தை போடுங்கள் என்று பேசுவதெல்லாம் சினிமாவுக்குள் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். அதேதான் அவர் அரசியலிலும் சட்டமன்றத்திலும் அதை அப்படியே காப்பி அடித்திருக்கிறார். கதவை பூட்டி விட்டு பேச வேண்டும் என்று அவர் பேசுவது என்பது அரசியல் சட்டத்துக்கே எதிரானது. ஒரு முதலமைச்சர் அவ்வாறு பேசுவது என்பது அதற்கு எதிர்வினையாகத்தான் சட்டமன்றத்தை பூட்டுகிறவன் எலும்பை உடைப்போம் என்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் பேசியிருக்கிறார். அந்த பேச்சை நான் ஆதரிக்கவில்லை. ஆனால் அந்த பேச்சை பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் எவ்வாறு வெளியிடுகிறார் என்றால், சட்டமன்றத்தை கூட்டினால் முதலமைச்சர் எலும்பை உடைப்போம் என்கிற மாதிரி மார்க்கண்டேயன் பேசியதாக அவர் அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய சமூக வலைதள பதிவை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம், பாருங்கள். இப்படித்தான் சட்டமன்றத்தை கூட்டினால் என்று அவர் எழுதியிருக்கிறார். மார்க்கண்டேயன் அவர்கள் பேசியது சட்டமன்றத்தை பூட்டினால் பூட்டியவன் எலும்பை உடைப்பேன் என்பதுதான் அவருடைய பேச்சு. அந்த பேச்சை அப்படியே திரித்து சட்டமன்றத்தை கூட்டினால் என்று அவர் எழுதியிருக்கிறார். இதை படிக்கும்போது யாராக இருந்தாலுமே சட்டமன்றத்தை கூட்டினால் எலும்பை உடைப்பேன் என்று பேசுவது எப்படி சரியாக முடியும்? ஒரு முதலமைச்சரை பற்றி இப்படி பேசலாமா? முதலமைச்சர் என்றிலே யாரை பற்றியும் அப்படி பேசக்கூடாது என்பதுதான் சரியானது. அவர் தன்னுடைய கட்சிக்காரர்களை, அந்த மார்க்கண்டேயன் அவருடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய கட்சிக்காரர்களை அடக்கி வைக்க வேண்டும், இவ்வாறு பேச அனுமதிக்க கூடாது என்றெல்லாம் அறிவுரையும் சொல்லியிருக்கிறார் அந்த நாராயணன் அவர்கள். நமக்கு எப்பொழுதுமே நாம் ஒரு விஷயம் சரியா தவறா என்று கணிக்க முடியாவிட்டால் அவர்கள் கணிக்கிறார்கள், அவர்கள் ஒரு விஷயத்தை சரி என்றால் அதை நாம் தவறு என்று முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் தவறு என்று சொன்னால் நாம் சரி என்று எடுத்துக்கொள்ளலாம் என்கிற முன்னோர்களின் வாக்கு அப்படியே இந்த விஷயத்திலும் பழித்திருக்கிறது. இந்த விஷயம் இது ஒரு விஷயமா, ஒரு மேடை பேச்சுக்காக ஒருவரை கைது செய்வதும் அவர் பிணையில் விடுவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று, அல்லது அதற்கு மேல் அவர்களுடைய அரசியல், திமுக தவேக அரசியல், திமுக கட்சிக்காரர்கள் தவேக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முயற்சித்தார்கள் என்று
குற்றம் சாட்டி சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தாவேகா பல பேருக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு பொதுவெளியில் இருக்கிறது. இன்னமும் அது ஒரு புகாராகவோ ஒரு வழக்காகவோ பதிவாகாமல் இருக்கிறது என்பது நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இவர்கள் அவர்களை வாங்குவதும் இவர்களை வாங்க முயற்சிப்பதும் என்கிற ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசியலுக்குள்ளாம் நாம் போக வேண்டியதில்லை என்பதால் இது ஒரு விஷயம் இல்லை, இதை கடந்து போய்விடலாம் என்று நான் நினைத்தேன். இதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் இதே போன்ற ஒரு வழக்கில் கைது செய்தார்கள். அப்பொழுது அவர் சென்று கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவரிடமும் விசாரணை நடந்தது. அவர் வெளியில் வந்து சொன்னது, என்னை தாவேகாவுக்கு வாருங்கள் என்று காவல்துறை அழைத்தது என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதன் மீது அவர் சொன்ன குற்றச்சாட்டு குறித்து அதற்கு பிறகு அவரும் பேசவில்லை, காவல்துறையும் பேசவில்லை, அரசாங்கமும் பேசவில்லை. அது அப்படியே போய்விட்டது. இன்றைக்கும் மார்க்கண்டேயன் அவர்களை கைது செய்து தனியாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது பொதுவாக எனக்கு ஒன்று புரியவில்லை, ஒரு மேடை பேச்சு முழுமையான காணொலியாக நம்ம எல்லோரும் பார்க்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் பதிவாகி இருக்கிறது. அந்த பேச்சில் இந்த பேச்சை நீங்கள் இப்படி பேசினீர்களா என்று அவரிடம் கேட்பதற்கு எதற்கு 5-6 மணி நேரம் விசாரணை, வழக்கறிஞரை கூட அனுமதிக்காமல் எதற்கு அவ்வளவு நெருக்கடி என்று எனக்கு புரியவில்லை. அப்பொழுது ஏதோ ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல் பேரம் நடக்கிறதா என்கிற ஐயமும் நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் அவர்கள் அது அரசியலுக்கு உள்ளவர்கள் பதவிக்கு வருவதற்காக எல்லா சம பேத தான தண்டங்கள் அனைத்தையும் கடைபிடிப்பார்கள் என்பது நாம் அறிந்த விஷயம். எந்த நாகரிகம், முறை, சட்டம், நியாயம் எதையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை பதவியை தக்க வைப்பதற்காகவும் பதவிக்கு வருவதற்காகவும் அவர்கள் எல்லா முயற்சிகளையும் செய்வார்கள் என்பது நாடறிந்த உண்மை, நாம் கண்ட உண்மை. அதனால் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியதில்லை என்று பொதுவாக நான் நினைக்கிறவன். ஆனால் இன்றைக்கு இந்த கைது மேடை பேச்சுக்காக கைது செய்வதா திமுகவினர் கடுமையாக இதை விமர்சித்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் உட்பட பலரும் இதை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலும் கூட அந்த அறிக்கையில் கூட போன முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவரை தாவேகா கட்சி விஜய் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் முட்டாள் முதலமைச்சர் என்று பேசினார், முட்டாள் முதல்வர் என்று பேசினார். முட்டாள் முதல்வர் என்று ஒரு முதல்வரை பார்த்து பேசுவதா, அவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று திமுகவினரே குரல் கொடுத்த நிலையில் மு க ஸ்டாலின் மிக எளிமையாக அதை கடந்து போனார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு முட்டாள்கள் அப்படித்தான் பேசுவார்கள், அவர்களை விடுங்கள், அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று அவர் கடந்து சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் திமுகவினர் குறித்தும் அவருடைய குடும்பம் குறித்தும் ஏராளமான குற்றச்சாட்டுகள், அதுவும் காதில் கேட்க முடியாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் பலரால் பல மேடைகளில் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதிமுக மேடைகளில் திமுக குறித்தும், திமுக மேடைகளில் அதிமுக குறித்தும் பேசப்படுகிற விஷயங்கள் எல்லாம், அதற்கெல்லாம் வழக்கு போட வேண்டும் என்றால் அத்தனை பேச்சாளர்களும் சிறையில் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இங்கு யாருக்கும் அடிப்படை நாகரிகம் என்பது கொஞ்சம் கூட இல்லை. மேடையில் ஏறிவிட்டால் என்ன வேண்டாலும் பேசலாம் என்கிற மனநிலையில் பல பேர் இருக்கிறார்கள். ரொம்ப 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 நாம் கேட்கும்போது நமக்கு கூச்சமாக இருக்கும், பயமாக இருக்கும். என்ன இப்படியெல்லாம் பேசுகிறார்கள், இவ்வளவு அசிங்கமாக பேசுகிறார்களே, சம்பந்தப்பட்டோர் கேட்டால் என்னவாகும், சம்பந்தப்பட்டவரை விட அவருடைய குடும்பத்தினர் கேட்டால், அவருடைய பிள்ளைகள் கேட்டால் என்னவாகும் என்ற பதட்டம், பயம் நமக்கு வரும். ஆனால் இவர்களுக்கு அதை பற்றி கவலையே படமாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒருவர் இன்னொருவரை மேடையில் திட்டிக் கொண்டிருக்கிறார், கேவலமாக திட்டுகிறார், பச்சை பச்சையாக திட்டுகிறார் என்றால் மாலையில் அவர்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன. அதை பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்குத்தான் அரசியல் இங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில், அப்படிப்பட்ட அரசியல் நிகழ்கிற காலத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் சொல்ல போனால் மார்க்கண்டேயன் அவர்கள் அவ்வளவு தரக்குறைவாகவெல்லாம் பேசவில்லை. அவர் முதலமைச்சரே உங்க அப்பாவை காணோன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியதுதான் அவரை ஆவேசப்படுத்தி இருக்கிறது, தூண்டி இருக்கிறது. அது அப்படியானால் இந்த குற்றத்தை செய்ய தூண்டிய குற்றவாளி என்பது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அவர் சம்பந்தமே இல்லாமல் அப்பாவை காணன்ற குட்டி கதையை சொன்னதை அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க உட்பட எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க. அது சரி, முறையற்ற செயல் என்பதை அனைவரும் கண்டித்திருக்கிறார்கள். அதோடு
வெளிநடப்பு என்பது எதிர்க்கட்சிகளின் சட்டப்பூர்வ உரிமை என்பதை புரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல், சட்டசபையை பூட்டிவிட்டு, சட்டசபை வளாகத்தை பூட்டிவிட்டு நான் பேசுகிறேன் என்று அவர் பேசியிருக்கிறார். அது பதிவாகி இருக்கிறது. அதற்கு எதிர்வினையாகத்தான் மார்க்கண்டேயன் அவர்கள் இதை பேசியிருக்கிறார். அப்படி மார்க்கண்டேயன் பேசியது குற்றம் என்றால், அந்த குற்றத்தை செய்ய தூண்டியது முதலமைச்சர் விஜய் என்பது வெள்ளிடை மலை. அதற்கு எந்த சாட்சியும் யாரும் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. அனைவருமே சட்டமன்ற பதிவேடுகளில், செய்தித்தாள்களில், ஊடகங்களில் எல்லாமே பதிவான விஷயங்கள் தான். இன்னும் அவர் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் யாராக ஒரு தோல்வி அடைந்தவரை தரக்குறைவாக விமர்சிக்க கூடாது என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் கடைபிடித்த மாண்பு. அப்படிப்பட்டவரின் மகன் நாடே போற்றுகிற ஒரு தலைமகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரை பார்த்து இந்நாள் முதலமைச்சர் இப்படி பேசுவதா என்கிற ஆவேசத்தில் தான் அவர் பேசுகிறார். அவர் கருத்து ரீதியாகத்தான் அதை பேசுகிறார். அவர் அந்த பேச்சு பேசும்போது முதலமைச்சரை ஒருமையில் விழிக்கிற போக்கும், எலும்பை உடைப்பேன் என்கிற சொற்களும் தான் சரியில்லையே தவிர அவர் பேசிய கருத்து தவறே கிடையாது. ஒரு முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பெற்று விட்டார் என்பதற்காக அவரை இவ்வளவு இழிவாக அவங்க அப்பாவை காணோம் என்று அந்த விவாதத்துக்கு சம்பந்தமில்லாத குட்டி கதையை கூறி இழிவுபடுத்துகிற வேலையை செய்தது இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதற்கு எதிர்வினைதான் இந்த மார்க்கண்டேயன் அவர்கள் பேசியது. அதுவும் அவர் அப்படி பேசுவதையும் நான் ஆதரிக்கவில்லை. ஆனால் அவர் அப்படி பேசியதற்கு காரணம் என்பது விஜய் அவர்களுடைய பேச்சுதான். ஒரு குற்றம் செய்தவனை விட குற்றத்திற்கு தூண்டியவன் தான் முதல் குற்றவாளி என்று சட்டம் சொல்லுமானால், இப்பொழுது முதலில் கைது செய்ய வேண்டியது விஜய் அவர்களைத்தான். அவருடைய பேச்சுக்கு எதிர்வினைதான் இந்த பேச்சு. இன்னொன்று, அவர் அந்த ஒருமையில் பேசுவதற்கெல்லாம் மார்க்கண்டேயன் அவர்கள் இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி ஒருமையில் பேசுவதற்கெல்லாம் விஜய் அவர்கள் பேசிய இன்னொரு சொல்லும் தான் காரணமாக இருந்திருக்கிறது. 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூரில் கொத்து போராட்டா போட்டு விட்டார்கள் என்று அவர் பேசினார். அந்த பேச்சையும் அறிவுலகம், அரசியல் உலகம், ஊடக உலகம் அனைவருமே கண்டித்தார்கள். இப்படியெல்லாம் பேசக்கூடாது, ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா, அவை மாண்பு தெரியாமல் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு தரம் குறைந்து பேசலாமா என்கிற விமர்சனங்கள் ஆயிரக்கணக்கில் வந்துவிட்டன. அதை குறிப்பிட்டு பேசிய மார்க்கண்டேயன் கொத்து போராட்டா என்றெல்லாம் பேசுகிறார். உன்ன மாதிரி 1000 பரோட்டா போட்டவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், திமுக என்ன சாதாரணமான கட்சியா, எவ்வளவோ பார்த்த கட்சி என்றுதான் அவர் பேசியிருக்கிறார். அதாவது ஒருவன் ஒருமையில் பேசினான், கெட்ட சொற்களை பேசினான் என்பதற்காக பதிலுக்கும் ஒருமையில் பேசுவது, கெட்ட சொற்களை பேசுவது என்பது அவனுடைய அளவுக்கு, அந்த அளவுக்கு இவனும் இறங்கி போகிறான் என்கிற பொருளில் வரும். அப்படி வருவதை ஒரு காலம் யாரும் ஏற்க மாட்டார்கள், நானும் ஏற்கவில்லை. விஜய் அவர்கள் பேசினார், அதற்கு கருத்து ரீதியான ஒரு சரியான பதிலை இவர் சொல்லிவிட்டு போயிருந்தார். இப்பொழுது அவர் பேசியதிலேயே அவன் இவன் என்ற வசனங்களும் எலும்பை உடைப்பேன் என்கிற வசனமும் இல்லாவிட்டால் இது எந்த குற்றமும் இல்லை என்கிற இடத்தில் தான் வந்திருக்கும். ஆனால் அவர் அப்படி பேசிய காரணத்தினால் அது வந்துவிட்டது. இதை அப்படியே சொன்னால், வெளியில் சொன்னால், சட்டமன்றத்தை பூட்டினால் பூட்டியவன் எலும்பை உடைப்பேன் என்கிற வசனத்தை சட்டமன்றத்தை கூட்டினால் கூட்டுகிற விஜயை உதைப்பேன் என்று மாற்றி பேசுகிற, அப்பட்டமாக பொய் பேசுகிற துணிச்சல் பாஜகவினருக்கு இருக்கிறது. நாராயணன் திருப்பதி என்பவர் அதை எப்படி பதிவிட்டிருக்கிறார். அதை பார்த்தால் இவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், திரும்ப விஜய் அவர்களுடைய ஆட்சியை பாஜகவினர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஆட்சி வந்தது போல் நினைத்து கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்வும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. விஜயனுடைய கூட்டணி கட்சியினர், விஜய் கட்சியினரை கூட மார்க்கண்டேயன் கைது குறித்து பேசுவதற்கு தயங்குகிறார்கள். அதை ஆதரிக்க தயங்குகிற நேரத்தில் வெளிப்படையாக ஆதரித்து இதை முழுமையாக வரவேற்கிறேன், இதை தொடர வேண்டும், இப்படி பேசுகிறவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று பதிவிட்டிருக்கிற நாராயணன் திருப்பதி அதை கூட நேர்மையாக செய்திருந்தால் நாமும் அதை வரவேற்கலாம். ஒருமையில் பேசுவது, ஆபாசமாக பேசுவதெல்லாம் குற்றம். அப்படி பேசுகிறவர்களை தொடர்ந்து கைது செய்தால் அந்த மேடை பேச்சுகள் குறையும் என்கிற வகையில் நாமும் அதை வரவேற்கலாம். ஆனால் அவர் சட்டமன்றத்தை பூட்டினவன் எலும்பை உடைப்பேன் என்பதை சட்டமன்றத்தை கூட்டுகிற முதலமைச்சரை உதைப்பேன் என்கிற பொருளில் அவர் என்கிற எழுத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார்.
இது முழுக்க முழுக்க ஒரு தவறான வழிகாட்டுதல், மக்களை தவறாக வழிநடத்துதல். அந்த பதிவை படித்துவிட்டு மார்க்கண்டேயன் அவர்கள் பேச்சு இணையத்தில் இருக்கிறதா என்று நாம் தேடி போய் எனக்கு அந்த உண்மை தெரிந்தது. எல்லா மக்களும் அப்படி தேடி பார்த்து உண்மையை கண்டறிவதாக இருந்தால் இவர்கள் எல்லாம் அரசியலிலே இருக்க முடியாது. அவர்கள் போகிற போக்கில் கைபேசியில் வருகிற செய்தி, செய்தித்தாள்களில் வருகிற தலைப்புச் செய்தி, பேருந்தில் போகிற போது பெட்டி கடைகளில் தொங்குகிற சுவரொட்டிகளில் இருக்கிற செய்தி, இதை பார்த்து ஒரு அரசியலை பேசுகிற தீர்மானிக்கிற மக்கள் பெரும்பாலும் இருக்கிற காரணத்தினால் இவர்கள் எல்லாம் இப்படி தப்பு தவறுமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாளைக்கும் மார்க்கண்டேயன் அவர்கள் வெளியிலே வந்து நான் பேசியது இது, இவர் இப்படி மாற்றி பேசினார் என்று அவர் மீது புகார் கூட கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அது மார்க்கண்டேயன் வந்த பிறகு அவர் முடிவு செய்வார். ஆனால் மார்க்கண்டேயன் கைது என்பது மிக எளிமையாக கடந்து போய்விடக்கூடிய அரசியல் சூழலில் அதை ஒரு செய்தியாக்கி கைது நடவடிக்கையை நிகழ்த்தி விஜய் அரசு தவறு செய்திருக்கிறது. அதற்கு அதை வரவேற்று பேசி, அதிலும் தவறாக பேசி பாஜக ஒத்துஊதி இருப்பது இன்னும் கூடுதலான தவறு. இதற்காக இந்த ஒருமை பேச்சுகள் இவற்றையெல்லாம் நான் ஆதரிக்கிறேன் என்று பொருள் இல்லை. அது வினையா எதிர்வினையா என்று பார்த்தால் எதிர்வினையாக இருக்கிறது. வினை அதைவிட தவறாக இருப்பதால் அது எதிர்வினை ஆற்றியவர் மீது நாம் முழுமையாக குற்றம் சுமத்திவிட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.